சைக்கிளும் புறாவும் வாங்கி தரவில்லை என்ற கோபத்தில் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வந்த 11 வயது சிறுவன் கரூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் 11 வயது சிறுவன் தனியாக இருந்ததை பார்த்து அரசு பேருந்து கண்டக்டர் அவனிடம் பேச்சு கொடுத்துள்ளார். அப்போது சிறுவன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் கரூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பெயரில் கரூர் பேருந்து நிலைய பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் விசாரணை அலுவலகத்திற்கு அருகில் இருந்த சிறுவனை அழைத்து மெல்லமாய் விசாரித்தனர். அப்போது தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்த கார்த்தி என்றும் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளான். மேலும் பேருந்து மூலம் நேற்று இரவு கரூர் வந்த சிறுவன் தனது அப்பாவின் பெயர் உதயகுமார் என்று மட்டும் கூறியதுடன் பெற்றோர்களின் செல்போன் எண் தெரியவில்லை என போலீசாரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து கரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு சிறுவன் குறித்து விவரங்களை கொடுத்தனர். அதையடுத்து போலீசார் சிறுவனை அழைத்துச் சென்று சாப்பிட வைத்துவிட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அங்கு சிறுவனின் பெற்றோர் குறித்த விவரங்களை சேகரித்து தகவல் அளித்துள்ளனர். அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு நாமக்கலில் உள்ள தனது மாமா வீட்டிற்கு சிறுவன் தனது தாயுடன் வந்துள்ளார். அங்கு வந்த சிறுவன் தனக்கு சைக்கிளும் புறாவும் வேண்டும் என்று கேட்டு அடம்பிடித்துள்ளான். சைக்கிள் வாங்கும் அளவுக்கு பணம் இல்லை என்றும் புறா மட்டும் வாங்கி தருவதாக சிறுவனின் தாய் தெரிவித்துள்ளார். வழக்கம் போல விடுமுறை நாட்களில் மாமா வீட்டு தோட்டத்தில் சிறுவன் விளையாடி கொண்டிருப்பான் என்று நினைத்திருந்த நிலையில் சைக்கிள் வாங்கி கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் சிறுவன் வீட்டை விட்டு வந்துவிட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். மேலும் குழந்தைகள் நலக்குழுவில் போலீசாரால் ஒப்படைக்கப்பட்ட சிறுவன் நாமக்கல்லில் இருந்து வந்த அவரது மாமாவிடம் நலக்குழு உறுப்பினர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் பாதுகாப்பாக அடைத்து வந்தனர். Stop.